2 அருமையான இளைஞர்கள் அந்த கட்சியின் சீமானுக்கு அடுத்தபடியாக சீமானின் முகமாக அந்த கட்சியில் இருந்தார்கள். ஒன்று கல்யாண சுந்தரம், இன்னொன்று ராஜீவ்காந்தி. கல்யாண சுந்தரம் பேசுறதை பார்த்துருக்கல டிவிலெல்லாம். கல்யாண சுந்தரம் அதிமுகவுக்கு சென்று விட்டார், ராஜீவ்காந்தி திமுகவுக்கு சென்று விட்டார். ஓகேங்களா? இவங்கெல்லாம் வரிசையாக, அது போக இன்னும் எனக்கு பேர் நினைவில்லை, வரிசையாக வந்து தட பெரியசாமி உள்ளிட்ட எவ்வளவோ பேரை, தட சந்திரசேகர பெரியசாமின்னு தெரியல, வரிசையாக சொல்லி கொண்டு போகலாம். ஏன் இவ்வளோ பேரும் வெளியேறாங்க? ஏன் அவர் அதை அனுமதிக்கிறாரு? இப்போ சொன்னீங்கல்ல, ஒரு அன்வர் ராஜா வெளியில் போனாருன்னு கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏன் யார்ட்டுமே பேசலை? நான் ஒருத்தன் தான், நீ அவசியம் இல்லை. யாரும் வளர்ந்து விடக்கூடாது. என் கூட சேர்ந்து வியாபாரம் பார்க்குறவங்க மட்டும் என் கூட இரு. உண்மையிலே இந்த தமிழ் தேசியம் பேசிட்டு இருந்தா கிளம்பு. இதுதான் அவரோட எண்ணம். அதனால தான் விமர்சனம் பண்ணுறோம். ஸோ இப்போ போய் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு சென்று விடக்கூடாது என்பதை தவிர சீமானோட நோக்கம் என்ன? உண்மையிலே இவ்வளோ எதிர்பார்த்துச்சுன்னா போய் சம்மதம் பக்கத்து வீட்டில் போய் தூக்கம் கேட்பேன். இந்த வீட்டில் சாவு, பக்கத்து வீட்டில் போய் தூக்கம் கேட்கறது. நாங்கள் பக்கத்து வீட்டில் செத்துட்டாரமே அவங்க, நான் கூட அழுதாங்கன்றது. இது மட்டும்தான் வேலை. அவர் இதோட ஆளுங்கட்சியோட இது போன்ற சமரசங்களை எல்லாம் செய்து கொள்வதில் பெயர் போனவர் அண்ணன் சீமான். நல்லவர், எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பார். கொள்கை நல்ல கொள்கை.